உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, அந்த விஷயத்த செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அந்த விஷயத்தினால யாருக்குமே மனதளவுலேயோ உடம்பளவுலேயோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்த துணிஞ்சு செய்யுங்க. மன உறுதியோடு அந்த விஷயத்த செய்யுங்க. நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதுக்கு பல எதிர்ப்புகள் இருக்கும். இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, இதெல்லாம் என்ன பொழப்பு அப்படின்னு கூட யாரும் நினைக்கலாம். நம்ம நடக்கிற பாதை எல்லாமே மலர் பாதையாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அப்படி இருக்கணும்னு நினைக்காதீங்க. கரடு முரடான பாதையாக இருக்கிறப்ப நம்ம எவ்வளோ சேஃபாக நம்ம நடப்போம். அதே மாதிரி நம்ம செய்கிற செயலையும் ரொம்ப சேஃபாக நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம செய்ய முயற்சி பண்ணணும். அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். கல்லியை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். கலிலியை முதல்ல இந்த உலக உருண்டைன்னு சொன்னப்போ அவரை எல்லாருமே பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே இந்த உலக உருண்டை தான் சொன்னாங்க. அப்புறம் தான் நினச்சது இந்த உலகம் கலிலியை சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு. இப்போ உலக உருண்டைன்னு சொன்னாலே அதில் கலிலியை பற்றி பேச்சு இல்லாமல் இருக்காது. அப்போ அவருக்கு தான் அதில் முதல் அங்கீகாரம். அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயலுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் உங்களோட முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க. முயற்சி பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.